கடன் அளவு கூடியிருக்கிறது என்பதை மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சட்டமன்றத்திலே தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். கடன் பெறுவதில் மூலதன செலவு இன்றைக்கு குறைவாக இருக்கிறது. ஆனால் கடன் வாங்கி என்ன பிரயோஜனம்? எந்த திட்டங்களை நீங்கள் செய்தாலும் கடன் சுமை ஏறுகிற போது அது பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவிலே பாதிப்பு அடையக்கூடிய செய்ய ஒரு நிலை இருக்கும் என்பதை தொடர்ந்து 5 ஆண்டுகள் இன்னைக்கு கூட அதிர்ச்சி செய்தி வந்திருக்கிறது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தொடர்ந்து 5 ஆண்டுகளிலே இந்தியாவிலேயே கடன் பெறுவதிலே தமிழ்நாடு முதலிடம். சட்டமன்றத்தில் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் இதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். உரிய பதில் முதலமைச்சர் நிதியமைச்சர் சொல்வார் என்கிறார். நிதியமைச்சர் அதற்குரிய பதிலை சொல்லாமல் நாங்கள் அனுமதிக்கப்பட்ட வரையறைக்குள்ளேதான் கடன் அளவு இருக்கிறது என்று சொல்கிறார். 27%, 28% நீங்கள் இருந்தாலும் 26% மேலே இந்த கடன் அளவு உயர்ந்திருக்கிறது என்று உங்களுடைய கணக்கில் நீங்கள் நியாயப்படுத்தினாலும் இந்திய அளவில இந்த 5 ஆண்டுகளிலே 2021 இந்த 5 ஆண்டுகளிலே அதிக கடன் வாங்கியிருக்கிற ஒரு நாடாக தமிழ்நாடு இருப்பதுதான் உங்களுடைய இந்த 4 ஆண்டு சாதனையா என்பதைத்தான் இப்போது மக்கள் கேள்வி கேட்கின்றார்கள்.